ஹாய் கைஸ், ஸ்பார்க்கி ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்கேம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சரை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஜென்ஸியே ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராமில் தான் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சும்மா ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. ஆனால் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது என்ன ட்ரிக்குனா, இன்ஸ்டாகிராமை லாக் அவுட் பண்ண வைக்கிறது. அவங்களோட கன்சென்ட்டே இல்லாமல், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கன்சென்ட்டே இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராமை நம்ம லாக் அவுட் பண்ண வைக்கிறோம். ஸோ இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நார்மலாக நான் ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கேன், பப்சூட் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு போனீங்கன்னா இங்கே லாக் அவுட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக. இப்போ நான் வந்துட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு லாக் அவுட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு லாக் அவுட்டு போஸ்ட் யூஆர்எல் வருது. நான் இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர்எல் போனால் இன்ஸ்டாகிராமை லாக் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இதை வந்துட்டு நார்மலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு யூஆர்எல் இருக்குது. இது என்ன யூஆர்எல்னா, இப்போ நார்மலாக அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூஆர்எல் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக இன்ஸ்டாகிராம், இப்போ நீங்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிங்களேன். லிங்கை காப்பி பண்ணிட்டேன். instagram.com API v1 வெப் அக்கௌண்ட்ஸ் லாக் அவுட்னு இருக்கா. இப்போ நான் API v1 எடுத்துட்றேன், வெப்பையும் எடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்குது, லாக் அவுட் இருக்குது, அஜாக்ஸ் தூக்கிடலாம். ஸோ இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் போட்டிங்க, இல்லை யாராவது ஒரு வெப்பில் லாகின் பண்ணியிருக்க இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா எனக்கு வந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு CSRF வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு வல்னரபிலிட்டி கிடையாது. ஆனால் இது வந்துட்டு விக்டிமுக்கு அனுப்புகிறீங்க, ஒரு லிங்க் வந்து விக்டிமுக்கு அனுப்புகிறீங்க, இது வந்து ஒரு விக்டிம் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட வேலிட் குக்கி அந்த செஷனில் இருக்குது அப்படின்னா, அவங்க கிளிக் பண்ணால் தானாகவே ப்ரௌசர் லோட் ஆகும், குக்கி வந்துட்டு ஆக்டிவ் ஆகும், அப்புறம் லாக் அவுட் ஆகும், இல்லைனா மற்ற ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ நார்மலாக இது இப்படி தான் ஒர்க் ஆகும், CSRF வல்னரபிலிட்டி எப்படி. உங்களுக்கு CSRF வல்னரபிலிட்டி பற்றி இன்னும் தெரியணும்னா போர்ட்சிகரில் படிங்க. போர்ட்சிகரில் CSRFன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் போயிட்டு ஆல் டாபிக்ஸ் போயிருங்க, CSRF. ஸோ இதில் போனீங்கன்னா அதில் கற்றுக்கலாம் நீங்கள் எப்படி ஒர்க் ஆகுது இந்த CSRF. இதில் வச்சு எப்படி நிறைய வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். இதை வச்சு நீங்கள் மற்ற ஆக்ஷனும் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இது ஒரு பக்கு கிடையாது இன்ஸ்டாகிராமில். இது வந்துட்டு இது எங்கே நீங்கள் எந்த வெப்சைட்டில் போட்டிங்கனாலும் வந்துட்டு லாக் அவுட் CSRF வந்துட்டு பக்காக எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து இன்டர்நெட் பிஹேவியர். இது வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து பக்கு கிடையாது. ஆனால் இதை வந்துட்டு நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் போட்டு அனுப்புகிறீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாகவே இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் லாக் அவுட்டுன்னு இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இப்போது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு ரீல் சென்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஆக்சுவல் ரீல் யூஆர்எல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ரீல் லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரீல் லிங்கை காப்பி பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா, அக்கௌண்ட்/லாக் அவுட்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட் ஆட் பண்ணிட்டு நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்/லாக் அவுட்டுன்னு இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ரீலு இது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு ஓகே ஒரு ரீல் தான் போல். டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லாக் அவுட்டு வந்து ஈஸியாக தெரியாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடது லாக் அவுட்டில் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் லாகின் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு லிங்க் அனுப்புகிறேன்னு, ஏதோ வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நான் லிங்க் அனுப்புகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜஸில் போயிட்டு இந்த லிங்கை அனுப்பலாம். இது வந்துட்டு எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா, வெப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக என்ன பேசுகிறேன்னா, வெப் பேஸ்டு ப்ரௌசரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஃபோன்லேயோ ஆண்ட்ராய்டு iOS இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. சரி, நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் இந்த லிங்க்கை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து தொடுறேன், இல்லைனா நான் தான் அவங்க ஃப்ரெண்டு வைங்களேன். நான் வந்து இந்த லிங்க்கை தொடுறேன், ஓப்பன் ஆகுது, தானாகவே லாக் அவுட் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாது அன்டில் அவங்க இந்த லிங்க்கை நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும், அக்கௌண்ட்ஸ் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கு இன்னுமா தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த லிங்கை
காப்பி பண்ண போடும்போது நான் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் அவங்க ஆல்ரெடி அவேராக தான் இருக்காங்க இதை பற்றி. திஸ் இஸ் அ ப்ரௌசர் ஃபீச்சர் இன்டெண்டட் ஃபார் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுருக்காங்க. இவங்க யாராவது உங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபீச்சரு ஹேக் யாராவது பண்ணணும், நீங்கள் வந்து இந்த லிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஃபேஸ்புக் செல்ஃப் எக்ஸசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் வந்து ஓடி இருக்கு, அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, நார்மலாக ஃபேஸ்புக்கில் ஒரு செல்ஃப் எக்ஸசஸ் இருக்குது, அது பேலோடு அது என்னன்னுலாம் சொல்லி நமக்கு தெரியல, அவங்களோ டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அவங்க வந்துட்டு அந்த ப்ரௌசரில் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அட்டாக்கருக்கு வந்துட்டு ஆக்சஸ் போகிற மாதிரி ஒரு வல்னரபிலிட்டி இருந்திருக்கு போல். இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா இவங்களே வந்து இன்ஸ்டாகிராம் மெட்டாவே வந்துட்டு ரெக்கக்னைஸ் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன ஸ்கேம் மாதிரிலாம் நடக்குது, எப்படி இன்னும் நம்மளோட செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ தான். நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் போயிட்டு இந்த லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அது வந்துட்டு சென்ட் பண்ணிக்கிட்டு அடி வாங்கிக்காதீங்க, அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது இதுக்கு. சரி கைஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.